அவங்கள வந்து கட்சியில் நிற்குவீங்களா? அப்போ வந்து இன்னைக்கு போலீஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்யறது கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து கிளாம்பாக்கத்தில் பிடிச்சது கூட யார் இன்னைக்கு? தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சதா இன்னைக்கு? கிளாம்பாக்கத்தில் பிடிச்சதே வந்து இது என்சிபி தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மோசம், இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம் மாதிரி இதெல்லாம் மக்கள்கிட்ட அந்த ஒரு பணி இன்னைக்கு முக்கியமாக பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது வரி உயர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்களித்த மக்கள் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பரிசு வந்து இப்போ உடனடியாக கொடுத்த பரிசு வாக்களித்த மக்களுக்கு மின்சார கட்டணம். இப்போ அடுத்த பரிசு வந்து பேருந்து கட்டண உயர்வு வந்து அதுவும் ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கான் இன்றைக்கி. போதாக்குறைக்கு இப்போ வந்து தொழில் வரியிலேருந்து எல்லா வரியும் இன்றைக்கி உயர்த்தி மக்களை வஞ்சித்ததெல்லாம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ நாள் நெருங்க இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 வருஷம் தான் இருக்குது, 2 வருஷம் கூட இல்லை. ஏன்னா பிப்ரவரியில் 2026 பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே டம்மி தான். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த 1.25 வருஷத்தில் நெருங்க கண்டிப்பாக வந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வெளியேறுகின்ற அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும். நீங்கள் அந்த அரசியல் கிளைமேட் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா இருக்குது கிளைமேட், எங்களுக்கு பார்த்துங்க, எங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஷுவராக இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டாங்க 2006 டிஎம்கே வந்து 96 சீட்டு தான். ஆனால் 96 சீட்டு வந்து காங்கிரஸ் ஆதரவோடு தான் அன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க. அம்மா அதுக்கு அருமையான பேர் வச்சாங்க. என்ன பேர்? மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு. அப்போது கூட அவங்க வந்து பங்கு கேட்கல. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கூட்டணியில் நாங்கள் வரணும்னா பங்கு கொடு, ஆட்சியிலே பங்கு கொடு. கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, கிளம்பி வந்துட்டாங்களா ஒன்று. இப்போ அடுத்தது இப்போ கம்யூனிஸ்டுகள் இதுவரையில் பார்த்தீங்கன்னா வாய் மூடி மௌனமாக இருந்தாங்க. இப்போ வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்ப்பாக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அந்த கூட்டணி வெளியேறதுக்கு. அடுத்தது விசிகா, அடுத்து ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக விசிகா இன்றைக்கி சொல்லியிருக்கு. ஸோ அவங்களும் எல்லாமே வந்து கூட்டணி விட்டு வெளியேற்றிட்டு, அதனால் அதாவது தேர்தலுக்கு நாள் நெருங்க அந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு திமுக அம்போகதி என்று நிற்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக 2026 வரும். ஏங்க லோக்சபா தேர்தல் இல்லை ஏங்க, லோக்சபா தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா மீண்டும் அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டில் வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சட்ட ஒழுங்கு போச்சு, போதைப் பொருள் போச்சு, அம்மாவுடைய ஸ்கீம் நிறுத்தியாச்சு, அது விலைவாசி உயர்ந்து போச்சு, வரிகள் உயர்ந்து போச்சு. இவ்வளோ கஷ்டப்படும் போது எப்படி திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அப்போது இங்கே வந்து திமுக வர்சஸ் தான் வரும். திமுக வர்சஸ் தான் வரும். அப்படி இருக்கும்போது திமுக பிடிக்கலன்னு எப்படி எங்கே போடுவாங்க? திமுக போடுவாங்க. அப்போ திமுக நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வரும். இது ஒரு பேசிக், இது அடிப்படையான விஷயம். இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தான் நான் இங்கே சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நோ அதர் வே கண்டிப்பாக வந்து ஆல்டர்னேட் நாங்கள் தானே. இன்னைக்கு இப்போ ஒரு திமுக அப்படின்னு பார்க்கும்போது திமுக தான் கண்டிப்பாக அவங்க நோக்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பாக. ஓகே ஏங்க, என்ன அது நாங்கள் வந்து போயிட்டு யாரையும் கெஞ்சுற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் காலம் நிர்ணயிக்கும். அந்த காலம் நிர்ணயிக்கும் போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஓகே, ஜோசியர் நினைச்சல வந்து கண்டிப்பாக நடக்கும். 2024 தேர்தலுக்கு 26 தேர்தல் முன்னோட்டமா வர டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. ஆமா, ஊரக உள்ளாட்சி தேர்தல். அதுக்கு நம்ம எந்த மாதிரி நீங்க 2026 டிசம்பர் முதல்ல நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்போ எங்க கருத்து கேளுங்க. ஓகே, காரணமாக நடக்கிற கொலைக்கு அரசு எப்படி பொறுப்பு இருக்க? ஏங்க வெக்கமா இல்லை? நான் சொல்றேன், ரகுபதி கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? நான் சொல்றேன், ஒரு சட்ட அமைச்சர், ஒரு முதலமைச்சர் தான் வந்து நாட்டில் என்ன நடக்குது தெரியாமல் இருக்கார். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு சட்ட அமைச்சர் கூட அப்படி தான் வந்து ஒரு பொம்மையா ஒரு மூலமலைங்க இருக்காரா? ஏங்க இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெட்டிஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை, எனக்கு வந்து
இன்னாரால் ஏ போய் பியால் எனக்கு பிரச்சனை வருன்றாரு. அப்போது இது வந்து முன்னுரிமை இருக்கலாம். முன்னுரிமை இருக்கும்போது ஏ வந்து பியால் தனக்கு ஆபத்து வரும்னு சொல்லும்போது அப்போது அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஐஎஸ் உண்டு, இன்டர்னல் செக்ஷன் உண்டு. அது இன்டர்னல் செக்ஷன் என்ன பண்ணோம், அப்போ பி அலர்ட் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது, நீங்கள் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேளுங்க. அதுதானே வந்து ஒரு அரசு செய்ய வேண்டியது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விரோதம் சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் நீங்கள் எதுக்கு, அப்புறம் நீங்கள் ஆட்சியில் எதுக்கு, நீங்கள் ஆட்சி விட்டு போயிடுங்க. தனிப்பட்ட விரோதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை தானே விசாரிக்கணும். அதை விசாரித்து யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ புகார்தாரர் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை தானே, காவல்துறையுடைய கடமை தானே. அதை மிஸ் பண்ணதுனால தானே படுகொலை நடக்குது. ஓகே, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா பிரிந்திருந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் பலமான அதிமுகவாக இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும்னு வரக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஏற்கனவே பொதுச்சாளர் பத்திரம் தெளிவாக சொல்லிட்டாரு. எனவே திரும்ப அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் எப்போவும் நீங்கள் ஒன்று கேளுங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்கு, அடிமட்ட தொண்டர்லாம், அடிமட்ட மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்படி எல்லாமே இன்றைக்கி இந்த ஆட்சி எப்போ தொலைணும்னு எதிர்பார்த்துட்டு நிலையில் அதை கேள்விக்கு விழுங்க எப்போ